அனைவருக்கும் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இந்த திருக்குறள் கல்வி அதிகாரத்தில் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள். இந்த திருக்குறள்ல எண்ணும் எழுத்தும் வாழும் உயிர்களுக்கெல்லாம் இரண்டு கண்கள் போல அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து இதுல எண் அப்படின்னு அவர் குறிப்பிடுறது இலக்கங்கள், நம்பர்ஸ். அதாவது நம்ம மேக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். மேக்ஸ் ரொம்பவும் வாழ்க்கைக்கு அவசியம். அடுத்து இப்போ இந்த சேனலில் நான் உங்களுக்கு ஸ்கொயரிங் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரப்பேன். இந்த ட்ரிக்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் முடிக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ ஸ்கொயரிங் எப்படி டபுள் டிஜிட்ஸ் எப்படி ஸ்கொயர் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு 2 சம் எழுதியிருக்கேன் பாருங்கள். 35 ஸ்கொயர் பண்ணுறோம். அடுத்து 47 எப்படி ஸ்கொயர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ 35 எப்படி ஸ்கொயர் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ 35ல் ஃபர்ஸ்ட் டிஜிட் 3, செகண்ட் டிஜிட் 5. இப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு ஈஸியாக தெரியும். 9 9 09 அப்படின்னு எழுதணும். இப்போ 5 ஸ்கொயர் பண்ணுறோம். 5 ஸ்கொயர் பண்ண 25. இப்போ இந்த 3 இன்ட்டு 3 மல்டிப்ளைட் பை 5. இப்போ அடுத்த பவரையும் நம்ம என்ன பண்ணுறோம் சேர்த்து மல்டிப்ளை பண்ணுறோம். 3 மல்டிப்ளைட் பை 5 15. 15 2 சார் நமக்கு 30 கிடைக்குது. இந்த 30யை இங்கே எப்படி எழுதணும்னா இதோட செகண்ட் டிஜிட் நேராகவும் இதோட ஃபர்ஸ்ட் டிஜிட் நேராகவும் நம்ம 30யை எழுதணும். இப்போ எழுதிட்டு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5க்கு நேராக நம்பர் இல்லை, அதப்போ அந்த 5 உங்களுக்கு அப்படியே கீழே வந்துடும். 2 + 0 2. அடுத்து 9 + 3 12. 1 கேரி ஃபார்வர்ட் ஆகும். 1 கேரி ஃபார்வர்ட் ஆகும். 1 + 0 1. 1225. இதான் இந்த 35 ஸ்கொயருக்கு ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. 47 நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். இதுவும் அதே போல தான். 4ஓட ஸ்கொயர் வந்து 16, 7ஓட ஸ்கொயர் 49. இப்போ இந்த 3 டிஜிட்டையும் நம்ம லைனாக எழுதி மல்டிப்ளை பண்ணுறோம். 4 7s are 28, 28 2s are 56. இப்போ இந்த 56ஐ போன சம்மில் சொன்ன மாதிரியே தான் இங்கே எழுதணும். 56. இப்போ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிங்கன்னா 9, 4 + 6 10. நம்ம 1 கேரி ஃபார்வர்ட் ஆகும். 6 + 1 7, 7 + 5 12. 12ல் 2 இங்கே போடுறோம். திரும்ப இங்கே 1 கேரி ஃபார்வர்ட் ஆகும். 1 + 1 2. 2209. இப்போ நீங்கள் 2 டிஜிட்ஸில் ஸ்கொயரிங் பண்ணோம்னா எப்படி நம்ம ஈஸியாக போடுறதுன்னு கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 3 டிஜிட்ஸ் எப்படி ஸ்கொயர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம். ஹரி ஓம்.